Alhamdulillah, ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lah wa ashhadu anna Muhammadan abduhu wa rasuluh. Allahumma salli ala Muhammadin wa ala ali Muhammadin kama sallaita ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidum Majid. Allahumma barik ala Muhammadin wa ala ali Muhammadin kama barakta ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidum Majid. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. ஏகனாகிய அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவனாக அவனுடைய நல்லருள் நமது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் விட்டு சென்ற இஸ்லாத்தை தன் உயிர் கொடுத்து காத்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபோ தாபீன்கள், நல்லதை எடுத்து சொன்ன இமாம்கள் மீதும் குறிப்பாக இங்கே கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஜும்ஆவுடைய தினத்திலே நாம் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோம். முதலில் ஏகனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு அஞ்சி நடந்து கொள்ளுமாறும் அவனிடமே நம்முடைய பாதுகாப்பையும் நம்முடைய உதவி தேடுதலையும் வைத்துக் கொள்ளுமாறும் முதலில் உங்களுக்கும் எனக்கும் நான் உபதேசம் செய்து கொள்கிறேன். அந்த ஏகனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தன்னுடைய ஆற்றலை, தன்னுடைய அறிவை, தன்னுடைய ஆளுமையை, தன்னுடைய சகலத்தையும் குர்ஆனிலே பல்வேறு இடங்களிலே நமக்கு சுட்டிக்காட்டிக் கொண்டிருக்கிறான். அவன் தன்னை பற்றி சொல்லுகின்ற போது, தன்னுடைய அந்த சிபத்தை சொல்லுகின்ற போது பல உதாரணங்கள் மூலியமாக விளக்கி காட்டுகிறான். ஆனால் அல்லாஹ் அவனை எப்படி நாம் புரிந்து கொள்ள வேண்டும், எப்படி அவனுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும், எப்படிப்பட்டவர்களை அல்லாஹ் விரும்புகிறான் என்பதற்கு அல்லாஹ்வே திருமறை குர்ஆனிலே ஒருவரை உதாரணமாக்கி காட்டுகிறான். அவரை சிலாகித்தும் சொல்கிறான். எந்த அளவுக்கு சிலாகிக்கிறான் என்றால், என்னுடைய நண்பன், ஒரு மனிதரை தன்னுடைய நண்பர் என்று சிலாகித்து சொல்கின்ற அளவுக்கு ஒருவரை கொண்டு வந்து நாம் முன்னாடி நிப்பாட்டுகிறான். தன்னுடைய சகலத்திற்கும் எடுத்துக்காட்டாக, எல்லாத்திற்கும் நீங்கள் பின்பற்ற வேண்டிய ஒரு அடிச்சுவடு இருக்கிறது எல்லா வகையிலும் என்று ஒருவரை கொண்டு வந்து முன்னிறுத்துகிறானே. நாம் எல்லாம், நீங்கள் எல்லாம் அறிந்த ஒரு நபர், தெரிந்த கேள்விப்பட்ட, அதிகமாக பேசப்பட்ட ஒரு நபர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தான் கொண்டு வந்து அல்லாஹ் தஆலா முன்னிறுத்துகிறான். எப்படிப்பட்ட முன்னிறுத்தல் என்றால், ஒரு சாதாரண நம்முடைய சிந்தனை எப்படி இருக்குமோ, செயல்பாடுகள் எப்படி இருக்குமோ, அப்படித்தான் அவர்கள் நபித்துவ வருவது வரையிலும் இருந்திருக்கிறார்கள். தான் தூதராக்கப்படுகின்ற வரையிலும் அவருடைய நிலை அப்படித்தான் இருந்திருக்கிறது. ஆனால் இறைவனை அவர்கள் அறிந்து கொள்கின்ற போது, அந்த இறைவனை தெரிந்து அதை மக்கள் மத்தியிலே கொண்டு வந்து வைக்கின்ற போது அஞ்சாத தன்மை, யாருக்கும் அச்சப்படாத தன்மை, என் இறைவனுக்கு மாத்திரம்தான் நான் கட்டுப்படுவேன், அஞ்சுவேன், வேற யாருக்கும் அஞ்ச மாட்டேன் என்ற தன்மை இருக்கிறது பாருங்கள். அது மிக தெளிவாக வெளிப்படுகிறது அவர்களுடைய வரலாற்றிலே, வாழ்க்கையிலே.
அல்லாஹ் பல இடங்களிலே அவர்களுடைய வாழ்க்கையை எடுத்து காட்டுகிறான். அவர் இறைவனை பற்றி சிந்தனையை பாருங்கள். அவர் சிந்திக்கிறார் இறைவனை பற்றி. இறைவன் யாராக இருக்க முடியும்? எப்படி இருக்க முடியும்? எது இறைவனாக இருக்க முடியும்? இந்த சிந்தனை. ஒரு இரவு வந்து மூடுகிறது, நட்சத்திரங்கள் வருகின்றன. அல்லாஹ் சொல்லுறான் குர்ஆன்ல, நட்சத்திரங்கள் வருகின்றன. அதை பார்த்து ஓ இவைகள் இறைவனாக இருக்க முடியுமா? அதுவும் மறைந்து விடுகிறது. மறையக்கூடிய ஒன்றாக இருக்க முடியாது. நிலவு வருகிறது, இது அதுவும் மறைகிறது. சூரியன் வருகிறது, இது எல்லாத்தையும் விட பெரிதாக இருக்கிறது. இதாக இருக்க முடியுமா? அதுவும் மறைகிறது. ஆக இறைவனை பற்றி உள்ள சிந்தனையை அவர் எப்படியெல்லாம் திருப்பி இருக்கிறார் என்று பாருங்கள். அல்லாஹ் சொல்றானே, வானம் பூமி இவற்றுக்கிடையிலே உங்களுக்கு அத்தாட்சியை வைத்திருக்கிறேன். அறிவுள்ள மனிதர்கள் புரிந்து உணர்ந்து கொள்வார்கள், சிந்தனை உள்ளவர்கள் இதை தெரிந்து உணர்ந்து கொள்வார்கள் என்று சொல்கிறானே. அந்த அறிவும் ஆற்றலும் சிந்தனையும் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு உதாரணம், ஒரு எடுத்துக்காட்டாக இப்ராஹிம் நபி அவர்கள் தான் இருந்தார்கள். அப்ப இது இருக்க முடியாது, இதுவும் இருக்க முடியாது. அப்ப இதுகளை எல்லாம் ஆற்றுவிக்கக்கூடிய எவனோ ஒருவன் இருக்கிறான். இதையெல்லாம் படைத்தாளக்கூடியவன் ஒருவன் இருக்கிறான், பரிவர்க்கம் செய்யக்கூடியவன் ஒருவன் இருக்கிறான். அவன் தான் இறைவனாக இருக்க முடியும். அந்த சிந்தனை அந்த ஓரிரை பக்கம் திரும்புகிறது பாருங்க. தான் எந்த சிந்தனை வயப்பட்டமோ அதை அஞ்சாமல் சொல்லக்கூடிய தன்மை, எடுத்துரைக்கக்கூடிய தன்மை. இவருடைய தந்தையார் எப்படிப்பட்டவர்? சிலைகளை வணங்கக்கூடியவர் அல்ல, சிலைகளை படைக்கக்கூடியவர். இன்னும் சொல்ல போனால் படைப்பாற்றல். எவன் படைக்கிறானோ அவன் தான் இறைவன் என்று கருதப்படக்கூடிய உலகத்திலே வாழக்கூடியவர் அவர். அந்த சிலைகளை படைத்து பிறருக்கு விற்கக்கூடிய அளவிலே உள்ள ஒருவர் அவருடைய மகன் இவர். ஆனால் தன் தந்தையிடமே மிக தெளிவாக, இந்த சிலைகளினால் எதுவும் இல்லை, இதை வணங்குவதனால் நீங்கள் கண்டிப்பாக வெற்றி அடைய மாட்டீர்கள் என்று சொல்கின்ற தெளிவும் திராணியும் இன்றைக்கு நம்ம மத்தியில் எத்தனை பேர்? நம்ம மத்தியில் சிலை வணக்கத்துக்கு போகல, ஆனா அதை அன்று இருக்கக்கூடிய அளவிலே, இணை வைப்பு இருக்கக்கூடிய அளவிலே இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்களே, அதை கண்டித்து சொல்லக்கூடிய மகன்கள் எத்தனை பேர்? தெளிவாக தெரிகிறது சத்தியம் இதுதான் என்று. சத்தியம் இருந்தால் தான் நாம் இருந்தாக வேண்டும் என்று தெரிகிறது. ஆனால் இதை எடுத்துக்கொண்டு போய் சேர்ப்பித்திருக்கிறோமா? அந்த தாய் தந்தையரிடம் சொல்லி இருக்கிறோமா? இன்றைக்கு நாம் கண் முன்னாடி பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பல விஷயங்களிலே ஏதோ தம் தாயாகவும் தந்தையாகவும் இருக்கிறார்களே என்று கொஞ்சம் நெளிந்து வளைந்து சென்று கொண்டிருக்கிறோம். தீர்மானமாக சொல்லவில்லை. ஆனால் இப்ராஹிம் நபியினுடைய அந்த வழியை நீங்கள் எடுத்து பார்ப்பீர்களானால் அவருடைய தெளிவு எந்த அளவுக்கு இருந்தது என்பதற்கு திருமறை குர்ஆனிலே பாருங்கள். எத்தனை இடங்களிலே தந்தையினுடைய தவறான கொள்கையை எடுத்துச் சொல்கின்ற போது எத்தனை இடங்களிலே அவர் சொல்கிறார் என்று பாருங்கள். அத்தியாயம் 6:74, அத்தியாயம் 9:114, அத்தியாயம் 19:42, அத்தியாயம் 49:26 வசனங்கள் சென்று கொண்டே இருக்கிறார். இத்தனை வசனங்களையும் எடுத்து பாருங்கள். என்றைக்காவது எடுத்து பார்த்திருக்கமா? எடுத்து இந்த வசனங்களை எல்லாம் இப்ராஹிம் எந்த அளவுக்கு தன் தந்தை யோசித்து நின்றார், தந்தையினுடைய தவறான கொள்கை என்பதை எப்படி எல்லாம் நிரூபித்து காமித்தார் பார்த்திருக்கிறோமா என்றால் இல்லை. அறிவுபூர்வமான விவாதம் செய்வதில் கூட அறிவுபூர்வமாக, பிறரை சிந்திக்க தூண்டுவதில் கூட தன்னுடைய பிரச்சாரத்தை அறிவுபூர்வமாக வைத்தார்கள். நாம் எல்லாம் கேட்டு அதிகமாக கேட்ட ஒரு வரலாற்று சம்பவம் தான் இது. ஆனால் உண்மை சம்பவம். அல்லாஹ் உண்மையிலே திருமறை குர்ஆனிலே கூறுகிறான். சிலைகள் எல்லாம் வைக்கப்பட்ட அந்த வணங்கக்கூடிய வணக்க ஸ்தலம்
அதில் மக்கள் எல்லாம் சென்று விடுகிறார்கள். சென்ற பிறகு இப்ராஹிம் நபி அவர்கள் இருக்கின்ற அத்தனை சிலைகளை உடைத்தருகிறார்கள். உடைத்தறிந்து விட்டு ஒரு பெரிய சிலையை மட்டும் விட்டு வைக்கிறார்கள். மக்கள் வந்த பின்பு கேட்கிறார்கள், இத்தனை சிலைகள் இருந்தது, இத்தனை சிலைகளை உடைத்தெறிந்தது யாராக இருக்க முடியும்? நம்ம ஊர்ல எல்லாம் பார்ப்போம், யாரா தர்கா வெறுக்கிறா, தர்கா ஏதாவது ஒரு பஞ்சாயத்து ஆயிடுச்சுன்னா உடனே சொல்லுவான் அந்த அவன் வீட்டுக்காரன் தான். ஏன்னா அவன் தான் தர்காவை அதிகமா ஏற்று பேசுவான், அவன் தான் இதை செஞ்சிருப்பான்னு சொல்லுவான். அந்த மாதிரி கரெக்டா இப்ராஹிம் தான் செஞ்சிருப்பாரு, அவரை கூட்டு வராங்க. இப்ராஹிம் நபி அவர்களிடம் கேட்கப்படுகின்ற அந்த கேள்வி, ஏப்பா இதெல்லாம் சிலையெல்லாம் உடைச்ச? அவர் திருப்பி கேட்கிறாரு பாருங்க, என்னது கேட்கிற, ஏன்ட்ட ஏப்பா கேட்கிற? அதான் ஒரு புத்தகம் நிக்குது, ஒரு சிலை, பெரிய சிலை நிக்குது, அடுத்த கேளு. அது எப்படி பேசும்? அப்ப பேச முடியாத, தன்னை யார் உடைத்தான் என்பதை காமித்து தர முடியாத, தன்னைத்தானே தற்காத்துக் கொள்ள முடியாத, உடைக்க வருவனை ததைக்க சக்தியற்ற ஒன்றையா நீங்கள் வழங்குகின்றீர்கள்? ஒரு சிந்தனை வயப்பட்ட ஒரு கேள்வி, ஒரு சிந்தனையை தூண்டுகின்ற நடைமுறை. எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று அல்ல, தன் பிரச்சாரத்தை வைக்கின்ற போது ஒரு அறிவுபூர்வமாக சிந்தனையை தூண்டுகின்ற விதமாக. நம்மள இன்னைக்கு பல பேர் ஒரு 2 ஆயத்து தெரிஞ்சா போதும், 2 ஹதீஸ் தெரிஞ்சா போதும், இமாம்கிட்ட போய் மல்லுக்கு நிக்கிறோம். இமாம்கிட்ட போய் இருக்கிற அத்தனை இமாம்கிட்ட போய் மல்லுக்கு நிக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா கொஞ்சம் அறிவோடு, கொஞ்சம் சரியா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு போய் நின்னோம்னா அதுக்கு கொஞ்சம் வெயிட் இருக்கும். அவர் வைக்கின்ற போது அந்த கேள்விக்கு பதில் சொல்ல அவர்களால் முடியவில்லை பாருங்க. அதே மாதிரிதான் ஒரு அரசன் முன்பு நிறுத்தப்படுகிறார். அரசன் முன்பு நிறுத்தப்படுகின்ற போது மிக தெளிவாக சொல்கிறார், என்னுடைய இறைவன் படைக்கவும் செய்வான், அழிக்கவும் செய்வான், உயிர் கொடுக்கவும் செய்வான், உயிர் எடுக்கவும் செய்வான். அப்ப அரசன் சொல்றான், நான் கூட தான் செய்வேன். ஒருத்தன் தலையை வெட்டலாம், உயிர் போயிடுச்சு. 2 பேரை கூப்பிட்டு ஒருத்தன் விட்டுறான், உயிர் கொடுத்து விட்டேன். இப்ப இந்த இடத்துல நம்மளா இருந்தா ஒரு நிமிஷம் நின்றுப்போம். ஒரு நிமிஷம் என்ன அடுத்து சொல்றது? ஆமா, உயிர் எடுத்துட்டான், ஒருத்தன் உயிரோட விட்டுட்டான், ஆக 2மே செஞ்சுட்டானே, அந்த நிலைமை வந்திருக்கும். ஆனா அடுத்து அடிக்கிறார் பாருங்க, என்னுடைய இறைவன் சூரியனை கிழக்கே உதிக்க செய்கிறான், உன்னால் முடிந்தால் மேற்கே உதிக்க செய். அறிவு, தன்னுடைய ஆற்றல், தன்னுடைய அறிவை மிக தெளிவாக கொண்டு வந்து அந்த மக்கள் மத்தியில் வைக்கிறார். இதெல்லாம் நான் ஏதோ வரலாற்றுல படிச்சுட்டு வந்து சொல்லல, திருமறை குர்ஆனிலே வசனங்களாக இடம்பெறுகிறார். ஆங்காங்கே தேவைக்கேற்ப அல்லாஹ் சொல்லுகிறானே, அந்த சொல்லுகின்ற வசனங்கள் அத்தனையும் அந்த வசனங்களிலே சொல்லி காண்பிக்கிறான். ஆனால் சோதனை என்று வருகின்ற போது அல்லாஹ் சொல்றான் பாருங்க, இப்ராஹிம் நபியை பற்றி, இவரை மாதிரி சோதனைகளை தாங்கிக் கொண்ட ஒரு நபர் யாரும் இருக்க முடியாது. அப்படி ஒரு சோதனை வைக்கிறான். அவரை பற்றி திருமலை குர்ஆன்ல சொல்றான், 2:124 சொல்றான், 131 சொல்லுகிறான், எப்படிப்பட்ட சோதனையையும் அவர் தாங்கிக் கொண்டார்.